உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறவை எண்ணி மாறுவேன். நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ உள்ளவா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறவை எண்ணி மாறுவேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். உன் அன்பு என்றென்றும் மாறாதையா, உன் நினைவில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் உறவை எண்ணி மாறுமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருவிளக்கு விழாவை இன்று நாம் அன்னையாம் திருச்செங்கோடு இணைந்து கொண்டாடுகிறோம். கடந்த வாரத்திலே ஆண்டவர் இயேசுடைய பிறப்பையும் புதிய ஆண்டின் துவக்கத்தையும் நாம் மிகச் சிறப்பாக கொண்டாடினோம். இந்த வாரத்திலே ஆண்டவர் இயேசுடைய திருமுழுக்கு விழா. இதுவரை அவர் ஊருக்கும் உறவுக்கும் சொந்தமாக இருந்தவர், உலகிற்கே அறிமுகமாகிற ஒரு விழா. விண்ணக தந்தையினுடைய குரலால் இவரே உடைய மகன் என ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாள். தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்த நாள். எல்லா மக்களும் ஆண்டவர் இயேசுவை முழுமையாக கண்டுகொண்ட ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளிலே சிறப்பாக நாம் விண்ணக தந்தையிடத்திலே மன்றாடுகிற பொழுது நம்முடைய திருமுழுக்கின் அருளையும் புதுப்பித்துக் கொண்டு ஆண்டவரிடத்திலே நாம் சிறப்பாக ஜெபித்து இந்த திருப்பலியிலே அர்ப்பண உணர்வோடு ஒப்பு கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு ஒப்பு கொடுக்க பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான மரியாகும் வானகத்துடன் கவிதர்களைவரையும் சகோதர சகோதரிகளை நம் இறைவனாகியவரிடம் எனக்கு நம்பிக்கொள்ளுங்கள். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான பேரின்ப வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வதாக. கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருவிளக்கு பெற்ற கிறிஸ்து மீது தூயாவி இறங்கிவிட அவரை முன் ஆழ்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூயாவியாலும் புதுக்கல் படைத்துள்ள மக்களை உமக்கு சுத்தமாக்கிக் கொண்டு நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்று நிலைத்திருக்க அருள் வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைக்குள் அறிவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் இதை காண்பார்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைச்சொற்றொடர்கள் 1-5, 9-11 வரை. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள். அவள் போராட்டம் நின்றுவிட்டது, அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டு விட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் 2 மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலைநிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படட்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படட்டும், கோணலானது நேராக்கப்படட்டும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படட்டும். ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர். ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். சீயோனே, நற்செய்தி தருபவளே, உயர்மலை மேல் நின்று கொள். எருசலேமே, நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே. இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகி ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தன் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு.
என்னுயிரே ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு. நீர் திரளில் மீது உமது உறைவிடத்தில் அடித்தளத்தை அமைத்துள்ளவர். கார்முகிலை நீராக கொண்டுள்ளவர். காற்றின் இறக்கைகளில் பவனி வருகின்றவர். காற்றுகளையும் தூதராய் நியமித்துள்ளவர். தீப்பிழம்புகளையும் பணியாளர்களாய் கொண்டுள்ளவர். என்னுயிரே ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு. ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்துணை எத்துணை. நீர் அனைத்தையும் ஞானத்தோடு செய்துள்ள பூலவும் படைப்புகளால் நிறைந்துள்ளது. இதோ பறந்து விரிந்து கிடக்கும் கடல்கள் அவற்றின் சிறியதளவும் பெரியவனுமாக வாழும் உயிரினங்கள் எண்ணிறந்தன. என்னுயிரே ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றி புகழ்ந்திடு. இரண்டாம் வாசகம். புதுப்பிறப்பளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியினாலும் கடவுள் நம்மை மீட்டுள்ளார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருச்சொற்றொடர்கள் 14 வரை. அதிகாரம் 3, திருச்சொற்றொடர்கள் 4-7 வரை. அன்புக்குரியவர்களே, மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெற்று பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கின்றோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்பட போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்புக் கொடுத்தார். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனிதனையும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் தம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்துள்ளார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிறைவாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் தூய ஆவியின் நிரப்பாலும் விளக்கு திருவிளக்கு கொடுப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாண்டோடும் இருப்பாராக. லுக்கா
எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. பிரிவு 3 இறைவார்த்தைகள் 15, 16 தொடர்ந்து 21, 22. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூயாவியனும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லாரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூய ஆவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினோம். அந்த பிறப்பு விழாவினுடைய செய்தி முதல் தாயும் தந்தையும் ஒருவருக்கொருவர் பரிமாற்றிக் கொண்ட பொழுது அது ஒரு குடும்ப நிகழ்வாக பார்க்கப்பட்டது. ஒருவேளை இயேசுவுடைய உறவினர்கள் வந்திருக்கலாம், பார்த்திருக்கலாம். அதன் பிறகு அடுத்த கட்ட நிகழ்வுகள் இடையர்களுக்கு அது சொல்லப்படுகிறது. அதாவது நாட்டு மக்கள், ஊர் மக்கள், அப்படி எல்லாருக்கும் அந்த செய்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக செல்லுகிறது. வானதூதர் இடையருக்கு சொன்ன பொழுது அவர்கள் வந்து ஆண்டவர் இயேசுவை இந்த மந்தையிலே பார்த்து அவருடைய அற்புதமான பிரசன்னத்திலே இறைவனுடைய அருளை பற்றி சொல்லுகிறார்கள். அதன் பிறகு வெளிநாடுகளில் இருந்து ஞானிகள் வருகிறார். இது நாட்டினுடைய அருகில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்ட செய்தியாக இயேசுடைய பிறப்பு செல்லுகிறது. அவருடைய அந்த விண்மீன் எழ கண்டு அவரை சந்திப்பதற்காக, வணங்குவதற்காக, ஆராதிப்பதற்காக வேறு நாட்டிலிருந்து 3 ஞானிகள் வந்ததாக நாம் வாசித்தோம். அதே போலத்தான் இந்த நாட்டிலே ஆண்டவருக்கு திருமுழுக்கு கொடுக்கிற ஒரு விழா. அந்த சமயத்திலே இந்த விழா உணர்த்துகிற செய்தி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இயேசு சொந்தமாகிறார். அப்ப இருக்கிற ஒரு வாரத்துல இயேசு 30 வயசு ஆகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். குழந்தையாக இருந்த இயேசுக்கு சென்ற ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க ஆலயத்தில் சென்று அர்ப்பண விழாவிலே இயேசுவுக்கு பெயரை சூட்டுகிற ஒரு நாளை கொண்டாடினார். இன்னைக்கு அதற்கு அடுத்த நிலையிலே இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. இந்த நாட்டிலே இந்த திருமுழுக்கு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நாம் ஒரு சில வாக்கியங்களை தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக பேப்டிஸ்முஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லில் இருந்தால் இந்த வார்த்தை வந்தது. பேப்டிசம் அப்படிங்கிறது, திருமுழுக்கு அப்படிங்கிற வார்த்தை. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா தண்ணீரிலே மூழ்கி எடுத்தல். இப்ப எந்த நபரை எல்லாம் தண்ணீரில் மூழ்கி வெளியில வருகிறாரோ அந்த நபர் திருமுழுக்கு பெற்றதாக அவர்கள் அர்த்தத்தை எடுத்துக்கொண்டார். இயேசுவும் அது போலத்தான் 30 வயது வரை இதற்காக காத்திருக்கிறார். ஏன் 30 வயசு வரையும் காத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அங்கே ஒவ்வொரு அரசர்களும் அந்த யூத நாட்டில் இருந்த பெரியவர்களும் ஒரு புதிய பொறுப்பை அவர்கள் எடுப்பதாக இருந்தால் அவர்களுடைய வயது 30 இருக்கு. அதுபோலதான் இயேசு 30 வயது வரை காத்திருந்து திருமுழுக்கு யோவானிடம் வந்து இந்த திருமுழுக்கை அவர் பெற்றுக் கொடுக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்துல ஏற்குறைய இயேசு 12 வயசுல ஞானம் நிறைந்தவனாக இருந்தார். யூத பெரியவர்களை, சட்டம் தெரிந்தவர்களை, அந்த ஆலயத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கேள்வி கேட்டு அவர்களுடைய ஞானத்திலே வளர்ந்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த இடைப்பட்ட காலம் ஏறக்குறைய 12 வயசு 30 வயசு வரையில் அவர் என்ன செய்திருப்பார் அப்படின்னு பார்த்தா, நிறைய யூகங்கள் உண்டு. உதாரணமாக இயேசு வாலிப சகோதரனாக வளர்ந்த நேரம். இன்னைக்கெல்லாம் நம்முடைய ஊர்ல இருக்கிற வாலிப சகோதரர்கள், வாலிப சகோதரிகள், அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்குன்னு பார்த்தா, கடவுளை மையப்படுத்துகிறார்களா அல்லது அவர்களை மையப்படுத்துகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு இளைஞன், அவனோட கல்லூரியில் 2வது ஆண்டு படிக்கிற இளைஞன், அவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அங்கிருந்து வர்றான். என் பக்கத்துல இன்னொரு தம்பி இருந்துட்டு பதற, அந்த தம்பி வந்து கல்லூரியில படிக்கிறான்னு சொன்ன ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்தான். அப்ப அந்த பையன் வந்தோம்னா எனக்கு என்ன எதிர்பார்ப்புனா, ஏதோ ஒரு வகையில ஒரு சின்னதா ஒரு புன்முறுவல் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை பேசணும் அப்படின்னு காத்திருக்கிறோம். அவன் வந்தான். ஒரு சாமியா கேட்கிறார் அப்படிங்கிற உணர்வே அவனிடம் கொஞ்சம் கூட இல்லை. அப்புறம் நான் அங்கே கொஞ்சம் வழியை போய், தம்பி நீ
நீங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம், நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் நிறைய கொஞ்ச நேரம் பேசிட்டு உங்களால ஒரு சின்ன காரியம் ஆகணும்னு சொன்னா அந்த பையன் அதற்கான பதில் எனக்கு கொடுத்தான். உங்க பசிக்கு நான் எப்படி ஃபாதர் சாப்பிடுறது அப்படின்னு. அப்படியே அந்த வார்த்தையை கேட்டோன்னு அதிர்ந்து போய்விட்டது. அப்ப அந்த இளைஞனுடைய வயசுல அவனுடைய நினைப்புல என்ன, கல்லூரி படிப்பு முக்கியம், ஆன்மீகமோ ஆன்மீக குருக்களோ நமக்கு இந்த நேரத்தில் அவசியம் இல்லை, அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி லெதார்ஜிக்கான ஒரு வகையான பதில் மொழியாக இருந்ததையும் பார்க்க முடியும். ஏசு ஆண்டவர் அந்த வயசுல 12 வயசுல 13 வயசுல இருந்து ஏறக்குறைய 30 வயசு வரையிலும் அவர் ஒரு இளம் பருவத்திலே தான் இருந்திருக்க வேண்டும். அந்த காலத்துல பரிசேயர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை இயேசு பார்த்திருக்கலாம். அவர்கள் சட்டத்தை அதிகமாக படித்து விட்டு அந்த சட்டத்தில் இருக்கிற ஒரு சில நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு மக்களை அதன் மீது வலியுறுத்தி அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தார். அப்ப அந்த கூட்டத்தில் இயேசு ஒரு வேலை தன்னை இணைத்துக் கொண்டிருக்கலாம். ஒரு சிலர் தீவிரவாதிகளாக இருந்தார்கள். இந்த யூத ஆட்சியை பிடிக்காம அவங்களாம் பாருங்க, எருசலேமில் வாழ்ந்து விட்டு இஸ்ரேலில் வாழ்ந்து விட்டு ரோமேர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறன்னு சொல்லி ஒரு சில தீவிரவாதிகள், ஒரு சில எதிர்ப்பாளர்கள் அந்த ஊர்ல அங்கெங்கும் தோன்றி சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கு. இயேசு ஒருவேளை அவங்களோட போய் சேர்ந்திருக்கலாம். இந்த நாட்டுக்கு எதிராக தான் இவங்களாம் இருக்கிறாங்க, அதனால வாங்க நம்ம எல்லாம் போரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னை ஒரு தளபதியாகவோ தலைவனாகவோ பார்த்திருக்கலாம். ஆனால் அதையும் ஆண்டவர் இயேசு செய்யவில்லை. ஏரோதியர்கள் ஒரு சிலர், அதாவது ஏரோத மன்னன் அவன் கூட இருக்கிற ஒரு சிலர் இந்த அரசனை சேர்ந்து கொண்டு அமைச்சரவையில் இடத்தை பெற்றுக் கொண்டு அப்படி யாராவது இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு ஆண்டவர் அந்த ஏரோதுடைய தலைமை பண்பையும் அரச அமைப்பையும் ஏற்றுக்கொண்டவர். ஆக எதிலையும் அவர் சேரல. அப்ப அவர் எதை தேடிக்கொண்டிருந்தார்? 30 வயது வரை அப்படின்னு சொன்னா எருசலேம் ஆலயத்தில் அவர் சொன்ன அதே வார்த்தை, விண்ணக தந்தையை அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். தந்தையுடைய அனுமதி பெற வேண்டும் என தேடிக்கொண்டே இருக்கிறார். அதனால்தான் 30 வயசு வரை காத்திருந்த அவர் திருமுழுக்கு யோவானிடம் போய் திருமுழுக்கு பெற ஆரம்பிக்கிற பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன, விண்ணகத்திலிருந்து வானம் திறக்கிறதை அவருடைய காதுகளில் அவர் கேட்கிறார். அங்கிருந்த மக்கள் எல்லாம் கேட்கிறார். தந்தை சொல்லுகிறார், இவரை நம்பார்ந்த மைந்தன் என்று. ஆம், அந்த வயசுல கடவுளுடைய அனுபவத்தை பெற இயேசு துடித்து இருக்கிறார், தேடி இருக்கிறார், அவர் தவழ்ந்து இருக்கிறார், வளர்ந்து இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனாலதான் இயேசுடைய திருமணத்தின் பொழுது விண்ணகத்தினுடைய வார்த்தை சொல்லுகிறார், இவர் தான் அன்பார்ந்த மைந்தன் அப்படின்னு. எதை குறிக்கிறது என்றால் அவர் சிறு வயதிலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக தந்தையின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டே வருகிறார். அதனுடைய அனுபவத்தின் உச்சகட்டமாக திருமணத்தை பெற்று எல்லா மக்களுக்கும் அறிமுகம் செய்யப்படுகிறார். இவர் தான் என் மகன், இவர் தான் கடவுளுடைய தூதுவர், இவர் தான் கடவுளிடமிருந்து வந்த ஒரே ஒரு குமார், இவர் தான் கடவுளுடைய செம்மறி, இவர் தான் மீட்பர் என்று இறைவனுடைய வார்த்தையின் வாயிலாகவே இயேசு அறிமுகம் செய்யப்படுகிறார் இந்த திருமுழுக்கு நிகழ்வை வழியாக. இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்ல, இந்த திருமுழுக்கு நிகழ்வு என்பது மூவொரு கடவுளுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். விண்ணக தந்தை வானத்திலிருந்து ஒரு குரல் விலை, மன்னகத்தில் இருக்கின்ற அந்த இயேசு கிறிஸ்து, 2 பேருக்கும் நடுவில் மையமாக வந்து நிற்கின்ற அந்த தூய ஆவியானவர் புறாவுடையில் அங்கு வருகிறார். ஆக மூவொரு இறைவன் முதலாக தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகிற ஒரு விழாவாகவும் இயேசுடைய திருமுழுக்கு விழா இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இயேசு ஆண்டவருக்கு இந்த திருமுழுக்கு அவசியமா அப்படிங்கிறது. திருமுழுக்கு யோவான் எதற்காக இந்த திருமுழுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது மக்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இயேசுவுக்கு இது அவசியமா? பாவமே இல்லாத ஒரு மனிதன், பாவமே இல்லாத செம்மறி, இவருக்கு எதுக்கு இந்த திருமுழுக்கு? ஒரு சிலர் வேற வகையில் அர்த்தங்களை சொல்கிறார். அதுல ஒருவர் சொல்லுகிறார், இயேசுவுக்கு திருமுழுக்கு தேவையில்லை, ஆனால் திருமுழுக்கு பெறுகிற தண்ணீருக்கு இயேசு தேவை. அந்த தண்ணீருக்குள் ஆண்டவர் இயேசு இறக்கிய பொழுது அந்த தண்ணீரினால் இயேசு தூய்மையாகவில்லை, மாறாக இயேசு ஆண்டவரால் அந்த தண்ணீரை தூய்மையாகிவிட்டது. அதனால்தான் அந்த யோர்தான் நதியை போல எங்கெல்லாம் ஆறுகள் ஓடுகிறது, எங்கெல்லாம் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஆண்டவர் இயேசு எந்த தண்ணீரினால் தன்னை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து இந்த தண்ணீரை சுத்தப்படுத்தினாரோ அதே தண்ணீரினால் ஒவ்வொரு மனிதனுடைய பாவமும் கழுவப்படுகிறது என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். இது ஒரு வகையான விளக்கம். அது மட்டும் இல்லாமல் இயேசு எல்லாருடைய பாவத்தையும் தன்மையில் சுமந்து கொண்டார். அதை ஞாபகப்படுத்த, அதை நினைவூட்ட, அதை மக்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக தான் இயேசு போல மனிதர்களோடு தன்னை ஒப்புமைப்படுத்த இருக்கிறார். அவருக்கு திருமணக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. இருந்தாலும் பெற்றதுக்கான காரணம் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 2 இறைவார்த்தை 18 இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாக்கி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு நம்மோடு தன்னை ஒப்புமை செய்து கொண்டதால் தான் திருமுழுக்கை அவர் பெற்றுக் கொண்டார். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு நம்மை போல அனைத்திலும் மனிதனாக வாழ்ந்து
இறை தன்மையை வெளிப்படுத்தி புனித தன்மையை உலகத்திலே விதைப்பட்டு சென்றிருக்கிறார். இந்த சமயத்துல நான் நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். நம்முடைய திருமுழுக்கை நம்முடைய புதுப்பித்துக் கொள்ளலாம். திருமணம் பெறுகிற பொழுது ஒரு மனிதனுடைய ஜென்ம பாவம் நீங்குகிறது. திருச்சபையில உறுப்பினராக இணைந்து கொள்கிறார். விண்ணக தந்தையினுடைய வாரிசாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். தூய ஆவியினுடைய முழுமையான வரங்கள் கனிகள் கொடைகளை பெறுகிறார். நான் நீங்கள் அப்படிதான். இன்று திருமணத்தை நம்மளை புதுப்பிக்கப்படும் பொழுது நாமும் தூய ஆவியினால் நிரம்ப பெற்றவர்களாக வாழாக விண்ணக தந்தை நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இவரே நன்மார்ந்த மகன், இவருடைய என் நன்மார்ந்த மகள், இவரை கண்டு இவர் வாழ்வை கண்டு நான் பூரிப்படைகிறேன் என்று விண்ணக தந்தை நம்மை பார்த்து மெச்சிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வை இன்னும் நாம் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். பெற்றோருக்கும் பெரியவருக்கும் குழந்தைகளுடைய பெயரிலே எப்பொழுது மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னா, உற்றாரும் சான்றோரும் தன் மகனை சான்றோன் என கேட்கிற பொழுது, பெற்ற தாய்க்கு அவர் பெற்ற வலியை விட பிறர் தன் மகனை குறித்து மகளை குறித்து சான்றோன் என சான்று சொல்கிற பொழுது அவர் பூரிப்படைவார். அதுபோல நம்முடைய விண்ணக தந்தையும் நமக்காக ஒரு இலக்கை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவுடைய திருமுழுக்கு அவரை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியது, உலகத்திற்கு அறிமுகம் செய்தது. எல்லா இடத்துக்கும் அவர் செல்ல ஆரம்பித்த நாள் திருமுழுக்கு விழாவில் இருந்துதான். அதன் பிறகுதான் மீட்பின் செய்தி எடுத்து சொன்னார், மீட்பராக உருமாறினார், எல்லா மக்களுக்கும் மெசியாவாக வாழ்ந்து காட்டினார், உலகத்திலே இறை தன்மையை விதைத்து விட்டு சென்றிருக்கிறார், எல்லாரையும் விண்ணகத்துக்கு எடுத்து சொல்லி சென்றிருக்கிறார். ஆக விண்ணகத்தினுடைய விருப்பத்தை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி செல்ல ஆரம்பித்த நாள் திருமுழுக்கு நாள். அதுபோல நீங்களும் நம்முடைய திருமணங்களை புதுப்பித்துக் கொள்கிற பொழுது நமக்கு என்ன இறைவன் வகுத்திருக்கிற திட்டங்கள் என்ன, செயல்கள் என்ன, நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி நாம் பயணம் செல்லலாம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்ப நானும் நீங்களும் என்ன நிலைமையில இருக்கிறோமோ அதே நிலையிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இது கடவுள் கொடுத்த அழைப்பு. ஏனோ தானோ நாம் தெரிந்து கொண்டதல்ல, இறைவன் நமக்காக முன்குறித்து வைத்து திட்டமிட்டு கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை முறை. இதை நாம் இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டு நம்பிக்கையோடு பயணம் செய்கிற பொழுது நாமும் பிறருக்கு ஒளியாக வெளிச்சமாக இருப்போம். அது மட்டுமல்ல, திருமுழுக்கினுடைய முக்கியமான நோக்கமே நற்செய்தியை அறிவிப்பதுதான். பிறருக்கு நற்செய்தியாக நாம் வாழ்வது சொல்லில் மட்டுமல்ல, செயலிலும் செய்து காட்ட வேண்டும். கிறிஸ்தவர்களாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் ஒருவரையாவது ஆண்டவர் இயேசு பக்கம் திருப்ப வேண்டும். நம்முடைய நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு எடுத்து வைக்க வேண்டும். அப்படி செய்கிற பொழுது நாம் திருமணத்தினுடைய தினந்தோறும் வளர்ந்து கொண்டே இருப்போம். கடவுளும் அவருடைய நிறைவான அருளை ஆசிரியர் அர்ப்பணிப்பார். நம்பிக்கையோடு நம்முடைய அவர்களை புதுப்பித்துக் கொண்டு ஆண்டவர் இயேசுவை போல சான்று பகிர்ந்த வாழ திருப்பலியை தொடர்ந்து செவிப்போம். எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். நோன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார்.
இறைவனுடைய அருளால் நாம் நிரம்பவும் நம்முடைய திருமணத்தின் அருளை புதுப்பித்துக் கொள்ளவும் மன்றாடுவோம். இரக்கமுள்ள தந்தையே, திருமுழுக்கு என்றும் திருவருள் சாதனத்தில் நாங்கள் திரவை நபர்களாக இணைக்கப்பட்டு இருக்கிறோம். திரவை தன் நற்செய்திகளால் உலகில் உள்ள அனைவருக்கும் உமது சாட்சிகளாக விளங்கவும், அதனால் அனைத்து மக்களும் உம்மீது நம்பிக்கை பெற்றிட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே, நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களை ஏழை பாமர மக்களின் நிலைக்கு தாழ்த்தி கொண்டு வேறுபாடுகள் அற்ற நல்லாட்சி புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். பரிவுள்ள தந்தையே, கல்வி கற்கும் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இப்பெருந்தொற்று காலத்தில் நிறைவான கல்வியை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் இவர்கள் மேல் உம் தூய ஆவியாரை அனுப்பி அவரது கொடைகளால் நிரப்பிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் விண்ணக தந்தையே, என் பங்கு தந்தை பங்கு மக்கள் நேரலில் இத்திருப்பலில் இணைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் பெற்ற திருமுழுக்கின் விளைவாக நாங்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகரும் வாழ்வு வாழும் உமது திருவிழப்படி வாழும் உமது பிள்ளைகளை வாழும் அருளையும் தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இப்பொழுது ஜெபியுங்கள். அன்பே உருவான இறைவா, நீர் கொடுத்திருக்கிற இந்த புனிதமான நிகழ்வில் நாங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் அருளை புதுப்பித்துக் கொண்டு உமக்கேற்றவர்களாக தொடர்ந்து வாழ வல்லமையான அருளைத்தார் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் அது கையெழுப்படி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரை தீவரான தந்தை என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மெய்ப்பற்கவே செயலுமாகும். ஆண்டவரே, அந்த திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாட நாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனம் இறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவிழம் கொண்டதா உன் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். விண்ணகத் தந்தையே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றின் புதிய ஒழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்பச் செய்து, மேலும் தூயாவியார் புறா வடிவிலை இறங்கியதன் வழியாக ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தி. ஆகவே ஆற்றல் மிக்கவனவரோடு நாங்களும் சேர்ந்து மனுகளில் உமது மாட்சியை போற்றுவதாவது. படைகளின் கடவுள்
தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவா. அவர் பாடுபட விடம் கனிவுமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தை மடுத்து மீண்டும் நோக்கு நம்பி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் உலகின் மீட்பரே எங்களை உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதில் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண மக்களுடையும் பெரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குவிடவர்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை என்னை புகழ்ந்தரணும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்கிறோம். மேலும் உயிர்கெழும் எதனக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடன் அனைவர் மீதும் இரக்கமாயி கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமுக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமுறை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமையத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வோடு மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தர்களுக்கு மொழிந்தீரே, உங்கள் பாவங்களை பாராமல் மத திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மத திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றுமே அளித்திருப்பீரா. என்னென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி
என்பவர்களை பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வாசகம் சொல்லியறனும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் மூலத்தும் பாதுகாத்து நிலை வாழ்க்கும் அழைத்துச் செல்வதாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாம் நமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.